ஹாய் மக்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா தாத்தா கடையில் வந்து பூ குடிக்க வந்திருந்தேன். ஸோ தலைவர் வந்து காரை நிப்பாட்டி இறங்கி குடிக்கிறாங்க. இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆறுறதுக்குள்ள உள்ளே போகிறோம். ஆமாம், சாம்பார் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அடிக்கடி சொல்லுவாங்க காலை நிப்பாட்டி கூட குடிச்சிட்டு போங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும்ல, அதனால தான். தலைவர் உங்கள் பேர்? டேனியல் கிருபாகர். டேனியல் கிருபாகர். சூப்பர். இங்கே கூட எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சும்மா டக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குது. மதிய நேரத்தில் வந்து குடிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா கருவாடு ஊருக்கு அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இது வந்து உடம்பு கொஞ்சம் நல்லது. அதனால வேறு எதுவும் குடிக்கிறதுக்கு, டீ காஃபி குடிக்கிறதுக்கு கூழ் குடிச்சிட்டு போயிடலான்ட்டு இங்கே வந்து குடிச்சிட்டு. சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 30 ரூபா தாங்க. 30 ரூபா தான். பெரிய சூப்பா இருக்கு. பெரிய சூப்பர். அளவு அதிகமாக இருக்கு. அவ்வளோதான். இவ்வளோ பண்ணுற உள்ளே போனீங்க அப்படின்னா 200 250 ரூபா பீஸா பர்கர், 30 ரூபா கூழ் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தாங்க. என்ன தலைவரேன்? ஆமாம், கண்டிப்பாக. நன்றி. அப்படியே பாய் சொல்லுங்க. பாய். நம்ம தாத்தா கடை மிஸ் பண்ணாம வாங்க. தர முடிஞ்சு ஏதோ ஒரு 1/4 மணி நேரம் கேப் கிடச்சிச்சா. உள்ள 120 320 ரூபாய் சிக்கன் ரோஸ் வாங்கி சாப்பிட்டாலும் வயிறு நம்ப மாட்டேங்குது. வெளியே ஓடி வந்தேன் நம்ம தாத்தா கடையில். 30 ரூபா தான் லஞ்ச் ஓவர். உள்ள பீஸா பர்கர் என்னென்னத்தையும் சாப்பிட்டு உடம்பு விட்டு போகும். கண்டிப்பாக அது 500 1000 எவ்வளோ தாங்கி எடுத்துகிட்டு போனாலும் பத்த மாட்டேங்குது. ஆனால் 30 ரூபாங்க. கம்பங்கூழ் தரமான டேஸ்ட்டு. அதுவும் இந்த கருவாட்டு கூட்டு, அப்பளம், பச்சை மிளகா எல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. காரில் வந்து அழகாக சொன்னாங்க, இதில் என்னங்க இருக்குது கௌரவம் அப்படின்னு. எஸ், பீஸா பர்கர்னு பெரிய பெரிய பாலில் ஆயிரக்கணக்கில் கொட்டி செலவழித்து சாப்பிட்றது கௌரவம்னோ, இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் கூழ் குடிக்கிறத என்ன சொல்கிறது கௌரவம் இல்லைன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துறீங்க. சொல்கிறது சரியில்லை. இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆறுறதுக்குள்ள உள்ளே போகிறோம். ஆமாம், சாம்பார் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்டர்வல் வந்துருச்சுங்க. இப்படி போச்சுன்னே தெரியல. சூப்பராக இருக்கு படம். இன்டர்வலுக்கே அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு மட்டும் எனக்கு. படம் வேற லெவலுங்க. வேற மாதிரி செம்ம கூட்டங்க. செம்ம கூட்டம், ஹவுஸ்ஃபுல். டைகர் கா ஹுக்கும்.